இங்க ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வராரு. அப்ப அங்க இருக்கிற வெயிட்டர் யாருக்கும் தெரியாம ஒரு பேப்பர் இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுல உடனே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க, உங்களை சுத்தி ஆபத்து இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா இவரே ஒரு போலீஸ், அது தெரியாம வெயிட்டர் அந்த பேப்பரை இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ இவரை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நோட் பண்றாரு. இவர் தனியால அவனுங்களை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் சீக்கிரமா சாப்பிட்டு போற மாதிரி நடிச்சிட்டு காசு கொடுக்கறதுக்காக வெயிட்டரை கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட கொடுக்கற காசுல நடுவுல இவரோட விசிட்டிங் கார்டை வச்சு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. போனவரு கொஞ்ச நேரத்திலே அவரோட டீமோட திரும்ப வராரு. வந்து பார்த்தா அந்த ஹோட்டல் நார்மலா தான் இருக்கு. ஓனரை கேட்டாலும் அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா கீழே கொஞ்சம் ரத்தம் சுட்டி இருக்கு. உடனே அது சிக்கனோட ரத்தம்னு சொல்லி ஏமாத்த பாக்குறான். அதுல சந்தேகம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற சில கெமிக்கலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு மனுஷனோட ரத்தம் கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்றான். ஆக்சுவலா ஒரு கும்பல் இவரோட ஹோட்டல்ல பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து இவர் உள்ள வரவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கானுங்க. அதுல வெயிட்டர் இவர்கிட்ட பேப்பர் கொடுத்ததையும் பாத்துறானுங்க. சோ இவர் அங்க இருந்து போனதும் அந்த பொண்ணை மானபகப்படுத்தி கையோட தூக்கிட்டு போயிடறானுங்க. அது தெரிஞ்சதும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உடனே கிளம்பி போறாரு. ஆனா இவரு போறதுக்குள்ளேயே அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடறானுங்க. கடைசியில இவரை காப்பாத்த நினைச்ச அந்த பொண்ணை இவரால காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப கோவப்படுறாரு.